பிரேக் டவுனா நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? நீ கீழ இறங்கி வண்டி தள்ளியா? ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. இறங்கடா போ. இறங்க வேமா தள்ளு போ. தள்ளு வாங்கி. போகும்போது நல்லா போகுது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. மதுரை மாவட்டத்தில் வழித்தடம் எண் 75 கொண்ட புதிய அரசு பேருந்து ஒன்று மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பு திடீர் என கோளாறு காரணமாக நின்றுள்ளது. பின்னர் பயணிகள் சிலர் இறங்கி அப்பேருந்தை தள்ளு தள்ளு என வடிவேலு பட பாணியில் பேருந்தை தள்ளி உள்ளனர். பேருந்தை தள்ளியவர்கள் புதிய பேருந்திற்கே இந்த நிலைமையா என கிண்டல் அடித்துள்ளனர். தள்ளு 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 தள்ளு. இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா நான் வேலை தேடுறேன். பறையர் என்றால் சாதி, திராவிடர் என்றால் இனம். இனம் வேறு, சாதி வேறு. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது. திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் திராவிடர் என்றால் இனம் பேசலாம். திராவிட இனம் இங்கு கிடையாது. பேசலாம், கண்டுக்காதீங்க. மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா இப்ப மானங்கடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பையன் சார் இந்த பால்சாமி. இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேங்க. தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. அடிமைகளை விரட்டுவோம், நீட்டை ஒழிப்போம், நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம். சும்மனாஜி சொல்றான், மண்டையில பூரா களிமண்ணாக்கும். முட்டா பைய முட்டா பைய. நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ரகசியம் ஒண்ணும் தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். பொறுப்பாளர்களை நான் தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் வயது வரம்பு மட்டுமல்ல, கட்சியினுடைய பின்னணி, அதிலும் குறிப்பாக மாவட்ட செயலருடைய மகன்களோ முன்னாள் அமைச்சருடைய மகன்களோ அதில் இடம்பெறக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டால், புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. அவர் தந்தை மாவட்ட செயலர் இருக்கிறார், மகன் பொறுப்பில் இருக்கிறார், அமைச்சராக இருந்தார், அவருடைய மகனை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. பறந்தடிச்சு கொல்ல. ஆக இந்த சூழ்நிலையை இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விடுகிறது. நல்லா மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவாங்க. மணிவண்ணன் ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கா, அதை பாட்டு எடுத்துட்டாங்க. போய் பாக்குறேன். கருணாநிதி எழுதி கொடுத்திருக்காரு, மார்வாடி பெண்களை வைத்து சாங் எடுங்க அப்படின்ட்டு எடுத்துட்டாரு. கருணாநிதி சிரிக்கிறாரு. நான் அந்த பாட்டுல நம்ம கொஞ்சம் பாடல்கள்னா நம்ம படத்துல நல்லா இருக்குமேங்கிறதுனால நம்ம மணிவண்ணன் கூப்பிட்டாரு. நானும் போய் பார்த்தேன். கருணாநிதி பாட்டு என்ன மணிவண்ணன் பண்ணிருக்கிறீங்கன்னு கருணாநிதி கேட்கிறாரு. நீங்க தானே ஐயா மார்வாடி பெண்களை வச்சு சாங் எடுக்க சொன்னீங்க. மார்வாடி பெண்களை வச்சு சாங் எடுக்க சொன்ன நீ மார்வாடிய பெண்களை வச்சு சாங் எடுத்திருக்கிறீன்னு பெண்களை தரக்குறவா பேசின ஒரே ஆள் கருணாநிதி தான். கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். எந்திரிப்பா எந்திரிப்பா. அறிவில்லை. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. பித்த வயிறு பார்த்து எரியுதுடா போடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல்.
என்ன எழவி அது உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? பத்திரிகையாளர் சந்திப்புல எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. நடுநிலையோட செய்திகளை வெளியிடுங்க, ஏன் நீங்க பயப்படுறீங்க, யாருக்காக பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மனம் நொந்து பேசின மாதிரி தான் சார் இருந்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆளும் கட்சியோட ஜால்ராக்களாகத்தான் 90% சேட்டலைட் சேனல்ஸ் மீடியா, எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் மாறி போய்விட்டன. ஆளும் கட்சியின் ஊதுகுழலாக மாறி போய்விட்டன. ஒரு 14 சேனல்ல சாயங்காலம் டிபேட் நடக்குது. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள், திமுகவோட உள்வகாரம், திமுகவோட தவறுகள், முதலமைச்சரின் தவறுகள் 5% கீழே இருக்கும். 95%க்கு மேலே அண்ணா திமுக விவகாரம், மோடி விவகாரம், அல்லது அமெரிக்கா விவகாரம், ட்ரம்ப் விவகாரம், அது வரைக்கும் பேசுவாங்க. ட்ரம்ப் வரைக்கும் பேசுவாங்க, இங்கே இருக்கவங்கள பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் மீடியா இன்னைக்கு ஆட்சியாளர்களோட ஊதுகுழலாக தமிழ்நாட்டில் மாறி போனது வெட்கக்கேடானது. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டியில் போக வேண்டியதானே? இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய உண்மை, எல்லாரும் நண்பர்கள் தான், ஆனால் இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இதை பற்றி பேசியிருக்காரு. 5 பேர் கெஸ்ட்டு, 6வது ஆங்கர். எப்படி இருக்குன்னா 3 பேர் திமுக சார்பு நிலை, 2 பேர் திமுக எதிர்ப்பு நிலை, 3:2. நிலைமை கையை மீறி போகுது. இந்த 2 பேர் 3 பேரை ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா நிகழ்ச்சியோட கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை கையை மீறி அது போகுதுன்னா ஆங்கரும் இந்த 3ஓட சேர்ந்துருவார். ஸோ இட் இஸ் 4:2. இது எந்த விதத்தில் நியாயம்? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க, விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிக புகழ்பெற்ற தொலைக்காட்சி, முன்னணி தொலைக்காட்சி, காலையில் 10:30 மணிக்கு 11 மணிக்கு ஒரு இன்சிடென்ட். வட சென்னையில் ஒரு இளைஞன் கஞ்சா போதையில் அட்டூழியம், மக்கள் செதறி ஓடுறாங்க, கத்தி எடுத்து சுற்றுறான். உடனே வர வேண்டிய இடத்துலேருந்து ஃபோன் வருது, கஞ்சா போதைன்றதை எடுத்துட்டு குடிபோதையில் இளைஞர் அட்டகாசம்னு போடுறான். அந்த அளவுக்கு நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். வேற யாரு? நான் தான். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, காலு கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஒன்றும் இல்லைங்க, இந்த 3.5 வருஷம் கூட வேணாங்க, கடந்த 6 மாதத்தில் திமுக அரசுக்கு எதிராக அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிராக எத்தனை சப்ஜெக்டில் சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரை டிபேட் நடந்திருக்குங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.